சட்டப்பேரவை நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சபாநாயகர் அடிக்கடி பயன்படுத்தும் சொல்லாடல் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. இந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். அவை குறிப்பிலிருந்து பொதுவாக எந்தெந்த வார்த்தைகள் நீக்குவாங்கன்னா, தகாத வார்த்தைகள், அதாவது அன்பார்லிமெண்ட்ரி லாங்குவேஜ் பயன்படுத்தப்பட்டால் அது நீக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஆதாரம் இல்லாத ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அது நீக்கப்படும். தனிப்பட்ட தாக்குதல் சொன்னாங்கன்னா அது நீக்கப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சட்டப்பேரவையில் ஒரு குறிப்பீடு இருக்கும். அதில் சட்டப்பேரவை எம்எல்ஏக்கள் என்னென்ன பேசுகிறாங்களோ அது ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. அது ஒரு வரலாற்று ஆவணமாக கருதப்படும். அதனால தான் உறுப்பினர்கள் பேசும்போது அவை மரியாதையோடையும் கண்ணியத்தோடையும் பேசணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தற்போது நேரலை செய்யப்படுவதால் பொதுமக்களுக்கு என்ன பேசினாலும் நம்ம கண்ணியத்தோட பேசணுங்கிறது தான் அதுக்கான நடைமுறையே. இதை நீக்கிறதுக்கான அதிகாரம் சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்கு. அவர் தான் எந்த சொல்ல நீக்கணுங்கிறத முடிவெடுப்பாரு. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதற்கான ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணமே இதுதான்.